கலைஞரை பொதுவாக எல்லோரும் சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கு காரணமானவர் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயந்தான். அவருக்கு ஒரு கிராமத்தில் பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அந்த கிராம சூழலில் வளர்ந்த காரணத்தினாலேயும் பல ஊர்களில் நடந்த நிகழ்ச்சிகள், பார்த்த மனிதர்கள், அவருக்குள்ளே ஏற்படுத்திய பாதிப்புகள் தான் பின்னாடி அவர் முதலமைச்சரானது பிறகு திட்டங்களாக வடிவெடுத்த காரணம் அதுதான். கலைஞருடைய திட்டங்களில் மிகவும் முன்மாதிரியான திட்டம், குறிப்பாக ஏழை விவசாயிகளுக்கு, விவசாய கூலிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுன்னு பார்த்தா நில சீர்திருத்த திட்டம். 1970 கலைஞர் கொண்டு வந்த உச்சவரம்பு சட்டம் எப்படின்னாக்கா 2 லட்சம் ஏக்கர் உபரி நிலங்கள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். அந்த 2 லட்சம் ஏக்கர் நிலங்களையும் அரசு சார்பாக கையகப்படுத்தி ஏழை எளிய விவசாய கூலிகளுக்கு, விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தார். 2 லட்சம் விவசாய பெருமக்கள் அதனால் பலனடைஞ்சாங்க. பல்லாயிரம் பேர் ரத்தம் சிந்தி சாதிக்க முடியாத ஒரு சாதனையை ஒரு சொட்டு மையினால் கலைஞர் சாதித்து காட்டியிருக்கிறார்.